ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் பிரசாந்த். நம்ம வெளியூரில் என்ன தான் வேலை செஞ்சாலும் அது ஏதோ ஒரு சமயத்தில் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வேலை நமக்கு பிடிக்காம தாங்க போகும். அதே நம்ம சொந்த ஊரில் நமக்காக ஒரு வேலை இருக்கும். அது என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு செய்வாங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். காலையில் எழுந்து நம்ம சாப்பிட்றவங்களோ சாப்பிட்லையோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஆடு மாடுங்களுக்கான தலையோ தண்ணியோ ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு அதுங்களை தாங்க பார்ப்போம். அதே மாதிரி தாங்க நானும். நம்ம மாட்டுக்கு தட்டை இருக்கலாம்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்துட்டோங்க. பார்த்தா எல்லா இடமும் பச்சை பசேன்னு அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அப்படியே தட்டை இருக்க ஆரம்பித்தோங்க. அடிக்கிற வெயில் மழை இது எதுவுமே பார்க்காம நாம் செய்கிற ஒரே வேலைனா இந்த ஆடு மாடுங்களுக்கு தாங்க செய்வோம். எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் அந்த தட்டெல்லாம் அறுத்து கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இஷ்டப்பட்டு தாங்க செய்வோம். இந்த தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லார் வீட்லேயும் ஒரு வண்டி இருக்கும். அதே மாதிரி தாங்க எங்கள் வீட்லேயும் ஒரே ஒரு எக்ஸல். அந்த எக்ஸலில் தாங்க தட்டுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம். தண்ணி எடுத்துகிட்டு வரதுலேருந்து எல்லாமே அந்த எக்ஸல் தான். எவ்வளோ வெயிட்டு வச்சாலும் சரி, எத்தனை பேர் உட்காந்தாலும் சரி, அந்த எக்ஸல் அப்படியே தாங்குங்க. பார்த்தீங்களா நானும் எவ்வளோ தட்டு அறுத்து வச்சுருக்கேன்ட்டு. ஏங்க போதுங்க, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்களேன். இதுதாங்க எங்கள் ஊர். எவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு இருக்குல்ல. இந்த அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாங்க போகலாம். இன்னும் என்னென்ன வேலை இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. இது தாங்க நம்ம வீடு. இப்போ அந்த தட்டு எல்லாமே எடுத்து ஒரு இடத்துல போடணுங்க. அதை போட்டுட்டு இருக்கிற மாட்டுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் போடணுங்க. வெளியூர்லலாம் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் ஹெல்பிங் மைண்ட் உள்ள பீப்புள்ஸ் ரொம்ப கம்மிங்க. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம இஷ்டப்பட்டு செஞ்சாலும் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அம்மா எப்படி பார்த்தாலும் ஓடி வந்துடுவாங்கங்க. அதே மாதிரி தாங்க எங்கள் அம்மாவும். அம்மா ஹெல்ப் பண்ண தாங்க வந்திருப்பாங்க, ஆனால் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் வீட்லேயும் அப்படி தானே? அதே மாதிரி தாங்க எங்கள் வீட்லேயும். திட்டாமல் வேலையே சொல்ல மாட்டாங்க. அம்மா எவ்வளோ தான் திட்டி திட்டி வேலை சொன்னாலும் அது வெளியூரில் வந்து கஷ்டப்படும் போது அம்மா சொன்ன வார்த்தைலாம் கஷ்டமே தெரிஞ்சிருக்காதுங்க. இந்த மாதிரி தாங்க பல பேர் கஷ்டம்னா என்ன சந்தோஷம்னா என்ன தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படி தாங்க கருத்து சொல்கிறன்ற பேரில் எல்லாரையும் கடுப்பேற்றிட்டு இருப்பேன். அதெல்லாம் விடுங்க, வாங்க இருக்கிற வேலையை பார்ப்போம். இப்போ யாரை பார்க்க போகிறோன்னா, இவளை ஆல்ரெடி உங்களுக்குலாம் தெரியுங்க. அவள் தாங்க நம்ம கருப்பு. இவன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே அடங்க மாட்டாங்க, என்ன தவிர. இருந்தாலும் என்னையும் அப்பப்போ முட்டை தாங்க செய்வான். அவள் என்ன தான் முட்டினாலும் நான் போய் சாப்பாடு போட்டால் மட்டும்தாங்க அவளும் சாப்பிடுவாள். அவ்வளோதாங்க. நம்ம வீட்டுக்கு புதுசாக 3 பேர் வந்திருக்காங்க. என்னடா 3 பேர்னு சொன்னேன், 2 பேர் தான் இருக்கான்னு பார்க்குறீங்களா? என்னங்க பண்ணுறது, இருக்கிறது 2 பால் பூட்டி தாங்க. இவ்வளோ தாங்க நமக்காக வீட்டில் இருக்கிற வேலை. இந்த மாதிரி யாரெல்லாம் வீட்டில் ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் பிரசாந்த்.